ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்லேருந்து உடஞ்ச ஸ்டெட்டை எப்படி வெல்டிங் பண்ணி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹோண்டா டியோ பைக். இது ஸ்கூட்டி மாடலு. இதோ இப்போ இது காட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த சைலன்சர் போல்ட் பெரும்பான்மையான வண்டியில் கட் ஆகுங்க. இது வந்து ஹோண்டா டியோன்னு இல்லை, எல்லா வண்டியிலையுமே இந்த மாதிரி போல்ட் கட் ஆகுறது வழக்கமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெரும்பான்மையான ஒர்க் ஷாப்பில் வந்து வெல்டிங் பண்ண தெரியாமல் வீணாக்கிடுறாங்க, வெல்டிங் பண்ணி கழட்ட தெரியாமல். இல்லைனா சப்போஸ் ஓட்டை போட்டு எடுக்கிறோங்கிற பேரில் அந்த இடத்தையே வீணாக்கி அதாவது அந்த போல்ட்டை எடுக்கிறேங்கிறதுல அந்த பாடியவே வீணாக்கி கிராக் பண்ணிடுறாங்க. இது ரொம்ப சிம்பிளாக எடுக்கலாம். எர்த்து எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி தாங்க, எர்த்து எப்போ போட்டாலுமே டூ வீலரை பொறுத்த வரைக்கும் எர்த்து எங்கே வெல்டிங் பண்ணுறோமோ முடிஞ்ச அளவுக்கு வெல்டிங் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா எர்த்தை போட்டுக்கணும். கை நடுங்காமல், அதாவது கையை ரொம்ப ஷேக் பண்ணாமல் கரெக்டாக அந்த போல்ட்டோட சென்டரில் வெல்டிங் பண்ணணும். இது இப்போ அவர் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு. முக்கியமாக ப்ளக்கை கழட்டி விட்டுறது நல்லது. அதாவது ஸ்பார்க் ப்ளக்கோட ப்ளக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வெல்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போல்ட் உடஞ்ச போல்ட்டில் கொஞ்சோண்டு மெட்டல், அதாவது வெல்டிங் பண்ணி கொஞ்சோண்டு அதாவது முட்டு மாதிரி ஏற்றிக்கிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ராடை வச்சு வெல்டிங் பண்ணி திருப்பினா டக்குன்னு வந்துடும். அதிகபட்சமே பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் டைமு. நிறைய இடங்களில் நிறைய மெக்கானிக்குமே அதை தட்டுறோம், ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அதை தட்டி கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீணாக்குறாங்க. ஒரு சில பேர் வெல்டர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த போல்ட்டையும் அந்த பாடியும் சேர்த்து வச்சு வெல்டிங் பண்ணிடுறாங்க கை நடுக்கத்தில். அப்புறம் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஓட்டை போட்டு எடுக்கிறோம் அப்படிங்கிற பேரில் பாடியில் ஹோல்ஸ் போட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இந்த பாடியே வீணாக போயிடுது, அதாவது இந்த கேஸே வீணாக போய்டும். அப்புறம் புதுசாக மாற்றுவாங்க, அதுக்கு ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் சார்ஜ் ஆகும். ஏன்னா கேஸ் வாங்குறது ஒரு பக்கம் அப்படின்னா மெக்கானிக்கல் சார்ஜ் அதிகமாகும். ஸோ இதை பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், அவர் ரொம்ப சிம்பிளாக சுலபமாக வெல்டிங் பண்ணி எடுத்துட்டோம். இது போல் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கேட்கும், ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். பை. ஹே கைஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணி ஜிபி மிஷின் நல்லா இருக்குமா, தோஷம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கேட்டுட்ருக்கீங்க. வெல்டிங் மிஷின் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் கூப்பிடுங்க. கண்டிப்பாக அதை பற்றி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். எந்த வெல்டிங் மிஷின் நல்லா இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. See you again. ஃப்ரெண்ட்ஸ், நான் விக்னேஷ். இந்த சேனலில் வர போஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு உடனே வரும்.